இன்றைய கேள்வி. பொதுவா வீட்ல பெரியவங்க இருந்தா உச்சி வேலையில வெளியில போனா திட்டுவாங்க. உச்சி நேரத்துல வெளில போக்கூடாது அப்படின்னு. அது எதனால? இப்போ நீங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 7 நாட்கள்ல ஞாயிறுக்கு ஒரு கிழமை உண்டு சூரிய பகவானுக்கு. சூரியன் வந்து அது 3 வகையா பிரியும். அதனால தான் ஞாயிறுன்னு பேர் வச்சாங்க. உங்களுக்கு வந்து ராகுக்கும் கேதுக்கும் கிரகங்கள் கிடையாது. அது நிழல் கிரகங்கள் என்று பொருள். மற்ற 7 கிரகத்துக்கு உண்டான நாட்களை தான் 7 நாட்களாக ஒரு வாரமாக அவங்க பிரித்து வச்சது. திங்கட்கிழமை வந்து சந்திரனுக்கும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கும், புதன்கிழமை புதனுக்கும், வியாழக்கிழமை அந்த குரு ஜூபிட்டருக்கும், வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கும், சனிக்கிழமை சனிக்கும், ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும். இந்த சூரியன் இந்த ஞாயிறு வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. கதிரவன், ரவி, சூரியன்னு 3ஆக பிரிப்பாங்க. காலை உதயத்திலிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், அந்த நூன் மதிய பொழுது 12 மணி வரைக்கும் உங்களுக்கு கதிரவன். 12லேருந்து 2 ரவி, அதுக்கு பேர். அவர் 12லேருந்து 2 இருக்கிற சூரியனுக்கு பேர் ரவி. 12 மணிக்கு செங்குத்தா உங்களுக்கு 90 டிகிரிஸ் வந்துடும். அந்த 2 மணிக்கு பிறகு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சூரியன்னு பொருள். இவரை 3 கேரக்டராக பிரிக்கிறாங்க. இந்த 3 டைமிங்லையும் இருக்கக்கூடிய அந்த ஞாயிறு 3 குணாதிசயங்களாக மாறுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிர்வீச்சுக்களில் தான் நம்ம வந்து மொத்த உயிரினமும் இயங்கிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து இந்த ஒளி கதிரில் நம்மளுக்கு அவ்வளோ புரோட்டான்ஸ் வருது. புரோட்டான்ன்றது ஒரு அணுவுக்குள்ளே இருக்கக்கூடியது. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்லாம் சொல்கிறாங்க இல்லையா, புரோட்டான் மட்டும் வரும், அவ்வளோ வரும். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நியூட்ரினோஸ் அதெல்லாம் கூட படிக்கிறாங்க. நியூட்ரினோஸ் வந்து புரோட்டானோட ஒரு சின்ன பொருள். அது அப்படியே கோடிக்கணக்கான நியூட்ரான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளே போய் அந்த பக்கம் வெளியே போயினே இருக்கும். இது இவங்களால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நம்ம பேச வேண்டியது என்னென்னா, இந்த புரோட்டான் நம்ம வந்து அணுவுக்குள்ளே இருக்கிற புரோட்டான், இத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான், ஒரு இரும்பினுடைய அணு எடுத்தால் இவ்வளோ புரோட்டான் இருக்கும், தங்கத்தை எடுத்தால் இவ்வளோ புரோட்டான் இருக்கும். அந்த மாதிரி அணு வந்து பீரியாடிக்கல் டேபிளில் அதை படிப்பாங்க. ஆனால் நவீன விஞ்ஞானத்தில் வந்து புரோட்டானுடைய வேரியேஷன் இன்னும் படிக்கல. எல்லா புரோட்டானும் ஒரே ஜாதியானா கிடையாது. புரோட்டான் வேரியேஷன் வந்து தமிழ் பாரம்பரியம் படிச்சிருக்கு. அதனால தான் அதை 3ஆக பிரித்தாங்க, கதிரவன், ரவி, சூரியன் அப்படின்னு. அதாவது சூரிய புடம் இட வேண்டும்னு நீங்கள் போட்டிருந்தா, ரவியில் உலர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும்னு போட்டிருந்தா, அந்த 12லேருந்து 2க்குள்ளே நீங்கள் உலர்த்தி எடுத்துக்கணும். சூரிய புடம்னாலே 2 மணிக்கு மேலே நீங்கள் காய வைக்கணும். இது மாதிரிலாம் பிரிச்சிருக்காங்க. கதிரவன் நேரத்திலையும் சூரியன் நேரத்திலையும் நம்மளுக்கு வரக்கூடிய புரோட்டான்ஸ் நம்ம தோல்லையும் படும்பொழுது ஃபோட்டோசிந்தசிஸ் ஏற்படுது. எப்படி வந்து தாவர வர்க்கம் வந்து சூரிய ஒளிர்கதிர்களை வாங்கி அதில் இருக்கிற புரோட்டானை வந்து ரிசீவ் பண்ணி எப்படி அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி பொருட்களை தயாரிக்குதோ, எப்படி உங்களுக்கு வந்து ஒரு தாவரம் வந்து ஆக்சிஜனை தயாரிக்குது. ஆக்சிஜனை தயாரிக்கலாம் இல்லை, அது வந்து சூரிய கதிர்வீச்சு படும்பொழுது அந்த சுற்றுப்புற சூழலில் இருக்கிற காற்றுல இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு கரியமலத்தை CO2, அது ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். அந்த வாயுவை உள் வாங்கிக்குது. வாங்கி அதுக்கு கார்பன் தேவைப்படுது. அந்த கார்பனை எடுத்துன்னு O2வை வெளியே விட்டுடுது. O2ன்றது 2 ஆக்சிஜன், கோவலன்ட் பாண்ட் ஆஃப் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அதுதான் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன். சிங்கிள் ஆட்டம் இருக்காது ஆக்சிஜனில், ரொம்ப உயரத்தில் தான் இருக்கும் வானத்தில். அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் கிடையாது. நம்ம சுவாசிக்கிறதே O2 தான். 2 ஆக்சிஜன் ஆட்டம், ஓன்னா ஆக்சிஜன் ஆட்டம் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கும். இப்படி தான் வந்து உங்களுக்கு தாவர வர்க்கம் அதை வெளியில் அனுப்புது. இந்த 12 to 2 வரக்கூடிய அந்த புரோட்டான், சூரிய கதிர்வீச்சிற்கு வரக்கூடிய புரோட்டான் நன்மை பயக்குவதில்லை, தீமை பயப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் விவசாயத்தில் உங்களுக்கு காலையில் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து 4 மணிக்கெல்லாம் ரெடியாகி போய் 4:30 மணிக்கெல்லாம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 10:11 மணிக்கு முடிச்சிருவாங்க. இன்னும் பேலன்ஸ் இன்னும் இருக்குது, இன்னும் சில வேலைகள் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னா 12 to 2 வேலை செய்ய மாட்டாங்க. எழுந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கை காலெல்லாம் கழுவிட்டு ஒரு 12:30 மணிக்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு 2:30 மணிக்கு மேலே இறங்கி மிச்சம் ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை பூர்த்தி பண்ணிட்டு வருவாங்க. 12 to 2 வெயிலில் போய் வேலை செய்ய மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு மரக்கிழ நிழலில் உட்காந்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு அதனால தான் வந்து பெரியவங்க வந்து 12 to 2 அந்த உச்சி வெயிலில் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். வணக்கம், நன்றி.